இல்லை நீங்கள் கூட எனக்கு சொல்லியிருக்கீங்க பேட் டைமு இப்போ வேணாண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆமாம் இதே பேட் டைம் கடைசி வரைக்கும் இப்படியே போகுமான்னு. ஒரு புக்கு வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாதுன்னா, அதாவது ஜோதிடம் வாஸ்து இதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க, ஆதி காலத்திலிருந்து வந்ததுங்க. பிரச்சனை உள்ளவர்கள் வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆக மொத்தத்தில் பிரச்சனை தான். அதுக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, 5வது நாளே டைவர்ஸ் ஆயிடுச்சு. நவீன காலம் வந்த உடனே அந்த காலத்தை மறந்துட்டாங்க. கோவில்களே மூடிட்டாங்க. ஆனால் திருப்பதியில் க்யூவில் நின்று தான் வரணும்னு சொன்னாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. கும்பிட்றவங்க வேண்டிக்கிறவங்க அவங்களுடைய நிலைமைகள் என்ன ஆகுது? பிரசன்னத்தை பற்றி இப்போ சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அதில் 5 விழுந்தா விக்ட்ரி நல்லது, இல்லை 2 விழுந்தா இல்லை, அது எப்படி அந்த மாதிரி கணக்கு வராதுங்கண்ணா. கணக்கு வராது. அதில் நமக்கு அது கோச்சார் பலன் இருக்கும். அதுவும் கட்டமைச்சு தான் நம்ம பார்க்கணுங்க. அதாவது பிரசன்னங்கிறது கட்டத்தை வச்சு நீங்கள் வரக்கூடிய நேரத்தை வச்சு பார்க்கலாங்க. அதே நேரம் பார்க்குற வெற்றிலை வச்சு பார்க்கலாங்க. அதாவது ஒவ்வொரு இதுக்கு ஒரு பிரசனம். நீங்கள் ஒரு காரியத்து நடக்கணும், நம்ம இந்த ஒரு காரியத்துக்கு மனசு சமாதானம் இல்லை, மனக்குழப்பம் இருக்குது அப்படின்னா சாந்தி பிரசனம் இருக்குங்க. அதை வச்சு உங்களுடைய மனசில் என்ன குழப்பம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, அது தனிப்பட்ட முறையில். இப்போ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இப்போது நஷ்ட ஜாதக பிரச்சனம் இருக்குதுங்க. இந்த நஷ்ட ஜாதக பிரச்சனை பார்த்தோம்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை பார்க்கலாம். அதே நேரம் பார்க்குறப்ப ஜாதகம் இருந்தும் தொலைந்து போனவங்களுக்கும் பிரச்சனை பார்க்கலாம். அப்போ அதில் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரி உங்களுக்கு உத்தரவு கிடைக்குதோ அந்த உத்தரவு முழு உத்தரவு உங்களுக்கு பிரச்சனத்தில் கிடைக்குங்க. நீங்கள் கூட எனக்கு சொல்லியிருக்கீங்க, அதாவது இப்போ ரொம்ப உங்களுக்கு ஒரு பேட் டைமு, இப்போ வேணாண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆமாம் இதே பேட் டைம் கடைசி வரைக்கும் இப்படியே போகுமான்னு. அதை நான் பூஜையில் வச்சு நான் பார்த்தேன்னா சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியாது சொன்னீங்க. அப்புறமா சொன்னீங்க, இல்லை இப்போ எல்லாமே நிவர்த்தி ஆகிட்டு வருது, நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவருடைய எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்கிறது பிரசன்னமாக இல்லை ஜாதகமாக? அதாவது மெயின் ஜாதகம் தாங்க. அந்த விதியை மதியால் வெல்லலாம். அந்த விதி பலன் அப்படிங்கிறது ஜாதகங்க. அந்த இடையில் வரக்கூடிய மதியால் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறது பிரசன்னம். ஓ, உங்களை தேடி பிரச்சனை உள்ளவர்கள் வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. சாதாரணமாக இருக்கிறவங்க யாராவது வராங்களா? ஒரு நாளைக்கு 50 அப்பாயின்மெண்ட் வருவாங்கண்ணா. 50 பேருமா பிரச்சனையோடு வராங்க? இல்லைண்ணா, ஒரு வீடு கட்டுறது பார்க்க வருவாங்க, அடுத்தது பொருத்தம் பார்க்க வருவாங்க, அதுக்கடுத்து வண்டி வாகனம் வாங்கலான்னு வருவாங்க, தோட்டம் வாங்கலான்னு வருவாங்க, குழந்தைக்கு பேர் வைக்க வருவாங்க, திதி கொடுக்க, இப்படி பல பிரச்சனைக்கு எல்லாமே ஜோதிடத்தை நம்பி தானே வந்தாங்க. ஆகமொத்தத்தில் பிரச்சனை தான். நல்லதும் இருக்குங்க. அதில் அந்த பிரச்சனையில் தீர்வு காண அங்கே தானே வரணும். இப்போ ஒரு குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா என்னைக்கு குடிச்சு கட்டணும், என்னைக்கு தாய் மாமன் சீரு போடணும், எப்போ வீட்டுக்குள்ளே அழைக்கலாம், என்ன சங்கடம் சம்பிரதாயம் பண்ணலான்னு உடனே இங்கே ஜாதகத்தில் நம்மகிட்ட வருவாங்க. ஆனால் நான் ஒன்றுங்க, ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, 5வது நாளே டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன சொல்கிறேன்? அதாவது கல்யாணம் அப்படிங்கிறதுனா 1000 காலத்து பயிருங்க. அந்த கல்யாணத்தை நம்ம அதை முடிக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை முதல்ல தெளிவான பொருத்தங்கள் பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருத்தம் முழு பொருத்தம் தேவையில்லைங்க. 10 பொருத்தத்தில் 5 பொருத்தமே போதுங்க. அதில் முக்கியமாக யோனி பொருத்தம் வேணுங்க. அந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறது செவ்வாய் தோஷங்கிறது நம்ம மெயினாக பார்க்கணுங்க. ராகுக்கேது பார்க்கணும். அந்த ராகுக்கேது இருந்தால் அந்த ராகுக்கேது மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணம் பண்ணுவோம். இப்போ ராகுக்கேது இருக்கிற ஜாதகத்துக்கு ராகுக்கேது இல்லாத ஒரு ஜுத்த ஜாதகத்துக்கு நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வரலாம். அதே மாதிரி புத்திரபாக்கிய தடைகள் வரலாம். செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை செவ்வாய் இல்லாத ஜாதகத்தை வச்சு நம்ம திருமணம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்குள்ளேயும் பிரிவினைகள் வரலாம், தாரம் இரண்டாகலாம், டைவர்ஸ் ஆகலாம். அதாவது ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போதுங்க, அதாவது ராகுகேது பார்க்கணும், செவ்வாய் தோஷம் பார்க்கணும், அதே நேரம் நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும், திசா சந்திப்பு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்து
கல்யாணம் பண்ணுனா 100% அந்த ஃபேமிலியில் வந்து நல்லா இருப்பாங்கண்ணா. குடும்பம்னு வந்து பிரச்சனை இருக்குங்க. 100% வந்துங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவங்களுடைய திசை சந்திப்புகள் வருது இல்லைங்களா, அதில் சில மாற்றங்கள் மனக்குழப்பங்கள் அது வருங்க. அதாவது 100க்கு ஒரு 10% துல்லியமாக 100% இருக்கு. மற்ற எல்லாமே 70-80% தான் இருக்குங்கண்ணா. இப்போ ஜாதகத்தை பேசிட்டு வரீங்களே, இல்லை அவுட் ஆஃப் த வே இல்லை நான் கேட்குறது. இப்போ வாஸ்து பற்றி சொல்கிறாங்களே, இது வாஸ்து சரியில்லைன்னா உங்கள் குடும்பம் நல்லா இல்லை அது இதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ வாஸ்து பார்த்துக்கிறதா ஜாதகம் பார்க்குறேன்? கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும். இப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம்னா தலைவலிக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டோம், ஃபீவர் இருக்குது தலைவலி இருக்குது, ரெண்டுக்குமே மாத்திரை சாப்பிடுங்க. அந்த மாதிரி வாஸ்து அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம எங்கே போய் நம்ம எப்போ வெளிநாட்டில் கூட போய் நம்ம வந்துங்கிறது தொழில் செய்துட்டு வரலாம், பிஸ்னஸ் செய்துட்டு வரலாம். ஆனால் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல குலதெய்வ கடாச்சம் இருக்கணும். அதான் நம்ம எல்லாத்தையும் அப்பா அம்மான்னு கூப்பிடலாங்க, ஆனால் அப்பா அம்மா ஆயிட மாட்டாங்க. எல்லா கோயிலுக்கு போனாலும் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்ம எத்தனை கோடி எத்தனை லட்சம் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அந்த லட்சுமி கடாச்சம், அதனுடைய தெய்வத்துடைய கடாச்சம் தனலட்சுமி தங்கு. வாஸ்து வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனுக்கு 5% கூட இல்லை அப்படின்னு இருக்குது புக்கில். சரிங்க. அப்போ இந்த 5% நம்பர் தான் நீங்கள் சொல்கிற 95%. ஒரு புக்கு வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாதுன்னா, அதாவது வந்து ஜோதிடம் வாஸ்து இதெல்லாம் இன்றைக்கி இல்லைங்க, ஆதி காலத்திலிருந்து வந்ததுங்க. இந்த வாஸ்து வந்துங்கிறது எதுக்காக வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னா, இத்தனை அடியில் மனையடி சாஸ்திர பிரகாரம் இத்தனை அடிக்குள்ளே இவங்க வந்துங்கிறது கட்டுனா அந்த வீட்டில் லட்சுமி கடாச்சம் இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது வெளியில் வந்துங்கிறது ஒரு பானத்தில் தண்ணி வச்சுருவாங்க, கைகால் கழுவிட்டு உள்ளே வருவாங்க, சாணம் தொளித்து, அதாவது வந்துங்கிறது நம்ம வீட்டுக்கு முன்னாடி சாணம் தொளிப்பாங்க, 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எப்போவுமே வந்துங்கிறது இந்த மாதிரி ஐதீகத்தில் நிறைய இருந்திருக்கு. வேப்பந்த மரம் வச்சுருப்பாங்க. ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட அதை வந்துங்கிறது செருப்பு அங்கே கோயில் இருக்குதுன்னா ஒரு 50 அடிக்கு இந்த பக்கமே செருப்பு விட்டுட்டு உள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியில் போகும்போது இப்படி சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா செருப்புக்கு ஷூ கழட்டுறதுக்கு டைம் இல்லைங்க. இந்த நவீன காலம் வந்த உடனே அந்த காலத்தை மறந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் கொரோனான்னு ஒன்று வந்த பிறகு எல்லோரும் கை கழுவுறாங்க, வேப்பந்தலை கட்டுறாங்க, மாந்தலை கட்டுறாங்க. சொல்கிறது அது கரெக்ட். கொரோனா வந்தவொடனே திருப்பி கை காலில் கழுவுறோம், மூஞ்சி கழுவுறோம், இது முதல்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனான்னு சொன்னோன்னே தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்குற ஜாதகம் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் 50 பேர் வராங்க டெய்லின்னு சொல்கிறீங்க. அது இல்லாமல் உலக ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லை? ஆமாம். உங்கள் மைண்டில் ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்க. அதில் கொரோனான்றது இருக்கா? அதாவது வந்துங்கன்னா முழுமையாக வந்துங்கிறது இது யாரினாலையுமே கணிக்க முடியாத ஒரு சீற்றமாக இருக்குதுங்க இது. அதாவது பார்த்திங்கன்னா ஐதீகத்தில் பார்க்கும்பொழுது இப்படி நிறைய பிரச்சனை, இந்த சுனாமி இப்படி நிறைய வந்திருக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி கொடிய நோய் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் ஒரு 2 வருஷமாக பாதிச்சுட்டு இருக்குதுங்க. இது ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்குறப்போ, அந்த ஜோதிடத்தில் பார்க்குறப்போ ராகுவுடைய ஆதிக்கமும் சனியோடைய ஆதிக்கமும் அதிகப்படியான ஒரு பிராபலத்தில் இருக்கிறதுனால இந்த நோய் நொடிக்கான பாதிப்பு 100% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்கு தீர்வு எப்போ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போங்க, முழுமையாக பார்க்குறப்போ 2023 செப்டம்பர் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய ஜோதிட கணிதத்தில் இருக்குதுங்க. இதுக்கு இடையில் நமக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம வந்து சுதாரிப்பு நம்ம பண்ணிக்கணும். எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது வந்துங்கிறது இந்த நோய்க்கு இதுதான் வழிமுறை. அதாவது வந்து பொது இடத்துல கூடக்கூடாது, அதே நேரம் பார்க்குறப்போ நம்ம மாஸ்க் போட்டுக்கணும், அதே நேரம் நம்ம வந்துங்கிறது கைகால் வந்துங்கிறது சுத்தப்படுத்திக்கணும். இந்த மாதிரி வந்துங்கிறது ஒரு நாட்டு சம்மந்தப்பட்ட வைத்திய சாப்பாடு உணவு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும், அப்படிங்கிற நம்ம கடைப்பிடிக்கணுங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது கவர்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு தான் எல்லாருமே மாஸ்க் போகிறாங்களே தவிர அவங்க மனசார நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு போடணுங்கிற மாதிரி எது இல்லைங்க. அப்போ அதனால அது பரவிட்டு தான் இருக்குங்க. அது வந்து கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு செய்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த கொரோனான்றது உங்கள் இதில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது கொரோனான்னு நம்ம சொல்ல முடியாதுன்னா நோய் கொண்ட சாபம். அதாவது கொரோனா வந்து அவங்களுக்கு திடீர் பாதிப்பு வருது அப்படின்னா அது வந்துங்கிறது அவங்களுடைய விதி பலன் இல்லைங்க, அது வந்து மதிப்பலன். அது ஏதோ வரக்கூடிய ஒரு தீய சக்தியினால் வரக்கூடியது, பெரிய பாதிப்பு குடும்பத்துக்கே வர வேண்டியது, நமக்கு வந்துங்கிறது நம்ம மூலியமாக ஒருத்தர் மூலியமாக போகுது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். இல்லை நீங்கள் அதாவது நீங்கள் இருந்தாலும் அதுக்கடுத்தது வெவ்வேறு பாதிப்புகள் சந்திக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் அது ஆயுள் முடியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி இல்லைங்க. கோவிலை மூடிட்டாங்களே, அப்போ அந்த நேரத்தில் கடவுளை கும்பிட்றவங்க வேண்டிக்கிறவங்க